ஹலோ கைஸ், இன்னைக்கு பீட்டர் கில்லரோட சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அவன் ஒரு ஓப்பனிங்கை பத்தி சொல்றான். எப்பயுமே ஒரு சின்ன ஓப்பனிங்கே போதும், அதை வச்சு எதுவா இருந்தாலும் நம்மளால துண்டு துண்டா ஆக்க முடியும். அங்க சைமனும் எவ்வளவோ ஹீரோவை தாக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் பீட்டரால அங்க அசால்ட்டா தப்பிக்க முடியுது. நான் முன்னாடி இருக்கிற இந்த பர்சன் இப்பனால என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எவ்வளவு தாக்கியும் உனக்கு எதுவுமே ஆகல. நான் எப்பயுமே ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஹோல்ட் பண்றோம், அது யார் ஹோல்ட் பண்றதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவனால ஒரு புல்லட்ல இருந்து தப்பிக்க முடியும். நான் இதுவே அந்த ஸ்வாட்மேன்ஷிப்பை நல்லா கத்து வச்சிருந்தா அந்த ஸ்வாட்மேன் கிட்ட அவனால தப்பிக்கவே முடியாது. இதே மாதிரி அவன் தாக்கி அங்க இருக்கிற பேம்பூஸ் எல்லாத்தையுமே வெட்டி போறான். அங்க சைமன் நம்ம பீட்டரை ஒரு சைடான இடத்துக்கு கொண்டு வரானா, பீட்டர் சொல்றான், பரவாயில்ல டிசேபிள் சைமன், எதுக்காக உன்னை கிரேட்டஸ்ட் ஸ்வாட்மேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன அப்படியே மடக்கலாம் அப்படின்னு நீ பாக்குற, இந்த உலகத்திலேயே இதான் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஸ்வாட்மேனா இருக்கு. அங்க சைமன் சொல்றான், இந்த உலகத்துல ரெண்டு ஆளுங்க, அவங்களால ஒண்டிதான் என்னோட 10 ஸ்ட்ரைக்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. இதுக்காக நீ ரொம்ப சந்தோஷமாகணும், ஏன்னா அதுல நீயும் ஒருத்தன். அப்படியே அவன் திரும்ப தாக்குறான். ஆனா அதுல இருந்து பீட்டர் தப்பிக்கிறான். எனக்கு மற்ற ஆர்கானிசமை பத்தி தெரியல, ஆனா ஹியூமன்ஸ் அவங்களோட ஹேபிட்டை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அங்க சைமன் சொல்றான், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உணரவே முடியுது. அதாவது உன் கூட சண்டை போடும் போது இதுக்குன்னு தெரியல, ஆல்ரெடி எனக்கு சண்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் திரும்ப வருது. ஆனா என்னால இதை நம்ப முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது இம்பாசிபிள், எப்படி இது சாத்தியமாகும்? ஆனா எனக்கு இந்த சண்டையில ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்படியே ஆளு சோடை குத்திட்டு முட்டி போட்டு சொல்றான், இது நீங்க தானே அந்த டிசேபிள் பீட்டர், நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அப்புறம் பீட்டர் அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவனால எதையுமே நம்ப முடியல. நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது நீங்க ரீஇன்கார்னேட் ஆயிட்டீங்களா? அதாவது இந்த கதை அந்த அனிமேல எல்லாம் ஆகுமே அந்த மாதிரியா? அதே மாதிரிதான்டா, எப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னையே நான் நம்பல. என்னோட உடம்பு அப்படியே ஒரு பீக்கான ஃபார்முக்கு போச்சு. நான் செத்துட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் எழுந்து பார்த்தா அந்த காயத்தோட தடயம்லாம் இருக்கு. ஆனா அந்த காயம் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. இங்க நான் ஃபைனலி வந்தேன். ஆனா ஒரு விஷயம், உன்னோட யங்கான ஏஜ்ல இப்ப நீ ரொம்ப ஹாட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்க. ஆமா அது உண்மைதான். அந்த மாதிரி டைம்ல எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் நீ உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா இந்த மாதிரி டைம்லயும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. நான் உன்னை சும்மாவா இந்த உலகத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்மேன் சொல்றாங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் அங்க சாகுற மாதிரி போனேன். இதுவே நான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது, இதுவே நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், அந்த கத்தியை என்னோட கழுத்துல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குமோ? என்ன சொல்லிருக்கீங்க? நான் எதுக்கு அப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஏன்னா நீங்க தான் அந்த முதல் பர்சன் எனக்கு சோடை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தீங்க. அதனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். சரி, ஏதோ ஒன்று எனக்கு என்ன டவுட்னா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய கதை. அதாவது நீ கேள்விப்பட்டிருக்கல அந்த நெத்தாலியன் ஹாஸ்பிட்டல் பத்தி? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம்லாம் நடந்ததா? அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியல. அடே இரு, அப்பனா அதை நீதான் பண்ணியா? ஆமா, நீ கரெக்டா புரிஞ்சுக்கின, அதை நான் தான் பண்ணேன். அப்பயே நான் யோசிச்சேன், இந்த மாதிரி கிரேசியான திங்ஸ் எல்லாம் யாரு பண்ணுவானு. இப்பதான் எனக்கு புரியுது, இதை பண்ணது நீ தானே. எதுக்கு நீ அப்படி பண்ண? நாங்க நெத்தாலியனை உன்னை நான் அழிக்க போகல, இந்த குளோரி கிளப்பையும் தான் நான் அழிக்க போக போறேன். அதாவது நெத்தாலியனை நான் அழிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இருந்த இந்த குளோரி ஆர்கனைசேஷன் அதையும் நான் அழிக்க போறேன். உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஈவன் இது நீங்களா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான இடமா இப்ப இல்ல. நான் இப்ப அது ஒரு பயங்கரமான இடமா இருக்கு. ஆனா நீங்க கவலை வேணாம், வெறும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்க கூட இருக்கேன். யாரை வெட்டணுமோ நான் வெட்டுறேன். அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீ இங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ற, சோ இங்கேயே நீ கிளீன் பண்ணின ஜாலியா இரு. நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? நான் இங்க இருக்கணுமா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உண்டி இல்லனா நான் இப்போ உயிரோட இருந்திருப்பேனா? நீங்க தான் அந்த நாள் அன்னைக்கு என்ன தடுத்தீங்க பீட்டர். இல்லனா நான் இப்போதைக்கு இறந்து போயிருப்பேன். நான் உயிரோட இருப்பேன்னு கேட்டா அது ஒரு டவுட் தான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க இன்னொரு ஃபாதரை கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி கேப்ரியல் அப்படின்னு ஒரு ஃபாதர் இருந்திருப்பாரு. பாட்டிங்களை கூட யங் சேங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கேஞ்சிருப்பாங்க. இந்த கேப்ரியலை கொண்டு ஒரு பையன் தான் இந்த இடத்துக்கு ஒரு ஃபாதரா மாறி இருப்பான். சைமனாலையும் அங்க பீட்டராலையும் ஏத்துக்க முடியல. சைமன் கொல்லலான்னு போவான். பீட்டர் தான் அங்க தடுக்கிறான். வேணா, நம்ம பொறுமையா இருக்கணும். அவன் கொல்ல போயிருந்தா இப்போதைக்கு அவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அங்க ஒரு ஃபாதர் இருந்தாரு. அவரோட பேரு கேப்ரியல் ஒரு ஆர்ஃபனேஜை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு சில பல ஆளுங்களை ஒரு சூஸ் பண்ணாரு. முக்கியமா ஒரு 12 ஆளுங்க. அவங்களதான் நம்ம 12 டிசைபிள் அப்படின்னு போக போக பாக்குறோம். அன்னில இருந்து எங்களோட பயங்கரமான ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சது. ட்ரைனிங் ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா ஒரு நாளும் நாங்க எப்படியாச்சும் சர்வே ஆகணும் அப்படின்னு தான் நாங்க பாக்கணும். எங்களுக்கு கிடைக்கிற மிஷின்ஸ் அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நிறைய பேரை கொல்றது, நரகத்தை
விடவும் பயங்கரமான ட்ரைனிங் எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை மாதிரியே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிறைய பேரை தான் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. கடைசியில அங்க சர்வே ஆனதுன்னு கேட்டா ஒரு 12 பேரு. அதுல நானு, நம்ம சைமனு, இன்னும் ஒரு 10 பேரு. அதுக்கப்புறம் நாங்க நிறைய வேலையை பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ஏஜென்ட்டாவோ ஒரு ஸ்பையாவோ இருக்க ஆரம்பிச்சோம். அங்க அப்படியே ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சோம். இதே மாதிரி எங்களோட வாழ்க்கை நல்லா போய் நினைச்சு. ஆனா அன்னைக்கு அந்த நாள் வராத வரைக்கும் இந்த நாள் அன்னைக்கு ஒரு பர்சன் வந்தா. அந்த பையனையும் நம்ம ஃபாதர் கேப்ரியல் அவர் அடாப்ட் பண்ணாரு. இதுக்குன்னு தெரியல அவர் பண்ண மிகப்பெரிய தப்புல அதுவும் ஒண்ணு. அந்த பையன் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பையனா இருந்தாலும் போக போக இந்த ஃபாதரோட பதவி மேல அவனுக்கு ஒரு பேராசை வர ஆரம்பிச்சது. இந்த இடத்த அடையணும்னு சொல்லி ஃபாதர் கேப்ரியல் அவரையே அவன் கொன்னுட்டான். இதுக்காக நம்ம சைமன் ரொம்ப கடுப்பாயி அவனையே கொல்லான்னு போயிருப்பான். இந்த மாதிரி டைம்ல பீட்டரும் சொல்லியிருப்பான், அதாவது இது சரியான டைம் இல்லடா, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஆர்கனைசேஷனோட க்ளோரி தெரியாதனமா இவனோட கையில மாட்டிக்கிச்சு. அன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் பவர்லெஸ் இருந்தேன். அதுக்கும் மேல எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல, என் கிட்ட ஒரு பயங்கரமான வெப்பன் இருக்கு. அதுதான் என்னோட யூத். இந்த வாட்டி ஆர்கனைசேஷனை நான் விட போதில்ல. ஏன்னா நம்மளோட ஆர்கனைசேஷனை ஒரு மாதிரி கெட்ட ஆர்கனைசேஷனா மாத்திட்டான். கெட்ட வேலைகளை அவன் பண்ணிருக்கான். இந்த வாட்டி இந்த ஆர்கனைசேஷனை ஒட்டுமொத்தமா நான் அழிக்க போறேன். அதுவும் தனியால நான் உண்டி. வெறுமா நீ நின்னு பாடுறா, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். சீன்ல இவங்க போறதுக்கான டைமும் தான். அங்க பீட்டர் மேல பசங்க அப்படி ஒட்டிக்கிறாங்க. ஆமா, இங்க நாங்களும் தான் இருக்கோம், நாங்களும் எவ்வளவு வேலையை பண்ணோம், இதுக்கு அவன் மேல ஒண்டி எல்லாருமே ஒட்டிக்கிறாங்க. உங்க டீச்சரும் வர டீச்சர் கிட்டயும் அவங்க கடலை போடுறாங்க. இங்க உண்மையிலேயே மாசதான். ஏன்னா அன்னைக்கு நீங்க அடி வாங்கினீங்களே, அதுக்கப்புறமா அந்த கேங்ஸ்டர் அவங்கள ஆளையே காணோம். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க திரும்ப வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நெக்ஸ்ட்ல அந்த கேங்ஸ்டரை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க பயங்கரமா மிரட்டாங்க. இங்க இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. இதை பார்த்தவங்க ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிலைமையை ஆக்குனது சைமனு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க வந்திருப்பாங்க. குண்டு பையனும் ஒல்லி பையனும் பயங்கரமா மிரட்டி இருப்பாங்க. அடே கேங்ஸ்டர் பசங்களா, நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் எஸ்ரேங்க் கில்லர்ஸ். நீங்க திரும்ப அங்க வந்தீங்க, இல்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீன்ல இதெல்லாம் தான் ஆச்சு அப்படின்னு அவங்க யோசிச்சுலாம் பாக்குறாங்க. அதே மாதிரி தான் அவங்களோட ஜேர்னியும் இங்க எண்ட் ஆகுது. அவங்க போறதுக்கான டைமும் தான். டீச்சர் கிட்ட அவங்க பயங்கரமா வளைறாங்க. டீச்சரு கண்டிப்பா அடுத்த வருஷமும் இங்க வர உங்களை பாக்குறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா நீங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா வருஷமும் நான் வரேன். இந்த சைடு அங்க சைமனும் சொல்றான், பீட்டர் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ வெறுமா என்ன கூப்பிடலாம். டிசைபிள் சைமன் எப்பயுமே உன் பக்கம் தான். இதனால நல்லா இரு, சேஃபா இரு, ஓகேவா? நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல ஜோனு மழை பெய்யுது. இந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்கு. அங்க சைமனையும் காட்டுறாங்க. சைமனுக்கு நம்ம பீட்டரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கும் போது திடீர்னு சடனா ஒரு 2 பேர் வராங்க. எதிர்பார்க்கல, அதாவது எனக்கு இன்னைக்கு விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு. இதை பார்க்கும்போது நீங்க வாலண்டியரிங் பண்ண வந்த மாதிரி எனக்கு சரியா தெரியல. அப்படின்னா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? டிசைபிள் சைமன், நீ இங்கதான் இருக்கியா? அதாவது இத்தனை வருஷமா நீ இந்த மலைக்கு இடையில தான் இந்த ஒரு குட்டி ஏரியால ஒளிஞ்சுன்னு இருக்க. ஆனா இதுக்கு மேலேயும் நீ உயிரோட இருக்க போறது இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் சைமன், நீயும் அந்த 12 டிசைபிள்ல ஒருத்தன் தான். ஃபாதர் கேப்ரியலோட ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த டிசைபிள் அது நீ தானே? ஏன்னா இல்லையா பின்ன உனக்கு கொரியாலேயே பெஸ்ட் ஸ்வாட் மேன் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? நீ அங்க ஒரு பட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்க. இதெல்லாம் சொல்லும் போது அங்க சைமனை சொல்றான், ஓ அப்பனா இது நீ தானா? அதாவது எங்களோட குளோரியில ஃபேக்கான சைமனா நீ தான் அங்க வேலை செஞ்சுன்னு இருக்கியா? நீ என்ன மாதிரியே மாறதுக்கு ட்ரை பண்ற. நீ தான் ஜப்பான்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட் மேன் தானே? அந்த ஸ்வாட் கோஸ்ட் அதுதானே நீ? ஆமா, இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, அதாவது எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? அதாவது என்னோட டைட்டில பறிக்கணும்னா பறிக்க வந்தீங்கன்னா எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. யாரு டைட்டிலுக்காக வருவா? உன்னோட தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய பவுண்டி இருக்கு, அதுவும் எங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா? அப்பனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. கொரியால ஒரு ஃபேக்கான சைமனா நீ சுத்தி இருக்க. ஆனா இதுக்கு மேலேயும் அப்படி நடக்க போகுது இல்ல. ஏன்னா கொரியால ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் மேனா அது நான் தான். என்னோட கெஸ்ட்டை என்னால நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும். சோ அதனால நீ கவலைப்படாத. எனக்கு நல்லாவே புரியுது. நானும் இதுக்காக தான் இங்க ஆசைப்பட்டு வந்தேன். நாங்க ஃபைட் பண்ணாம இங்க போக போறது இல்ல. உங்க 2 பேரோட சண்டையும் ஆரம்பிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.